ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 மகப்பேறு நலச்சட்டம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் 10 நபர்களுக்கு மேலே ஒர்க் பண்ணாவே அந்த கம்பெனி கண்டிப்பாக மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வழங்கணும் அப்படின்றது ஒரு சட்டம். அப்போது 10 நபர்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண் கண்டிப்பாக மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து அந்த பயன்களை வந்து பெறலாம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா, ஒரு பெண்ணுக்கு என்ன விஷயம் வந்து அங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அந்த ஒரு கம்பெனியில் 80 நாட்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ தான் போய் சேர்ந்துருக்கேன், ஆனால் நான் சேர்ந்து ஒரு 80 நாள் 90 நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் 80 நாள் கம்ப்ளீட் ஆகி இருந்தாவே அந்த பெண் அந்த கம்பெனியில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து பெறுறதுக்கு முழு தகுதியுடைய பெண் அப்படின்னு கருதப்படுறாங்க இந்த சட்டத்தின் கீழ். அடுத்து ஒரு பெண் வந்து 15,000 மேலே சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்ணா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் கீழே பயன்பெற முடியும். 15,000க்கு கீழ் உள்ள சம்பளம் வாங்குகிற பெண்கள் எல்லாமே, சேலரி வாங்குகிற பெண்கள் எல்லாமே இஎஸ்ஐ ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டு கீழே தான் வந்து அவங்களுடைய மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து அவங்க வந்து பயன்பெறலாம். வந்து ஒரு பெண் கன்சீவாக இருக்காங்க, அவங்க வந்து மகப்பேறுக்கான அந்த லீவை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஃபார்முலாக கண்டிப்பாக தன்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கணும். ஒரு எம்ப்ளாயர்கிட்டையோ, அதாவது ஓனர்கிட்டையோ, அப்படி இல்லைனா வந்து அந்த ஹெச்ஆர் இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கண்டிப்பாக வந்து லெட்டரை வந்து கொடுத்துருக்கணுங்க. பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி எவ்வளோ லீவ் எடுக்க போகிறாங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ லீவ் எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் அவங்க அந்த லெட்டரில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து பெண்கள் விழிப்புணர்வு இருக்க பெண்களுக்கு, இந்த மாதிரி லீவ் எடுக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வு இருக்க பெண்களுக்கு. இதுவே ஒரு பெண்ணுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆக்டின் படி கண்டிப்பாக அந்த ஓனரோ அந்த கம்பெனியினுடைய ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக இந்த தகவலை தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லீவ் இருக்குது, மெட்டர்னிட்டி லீவுன்னு இருக்குது, நீங்கள் இத்தனை நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய முழு மாத சேலரியும் நீங்கள் லீவ் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டத்துக்கு கீழே 1961 தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இயற்றும் பொழுது இந்த சட்டத்துக்கு கீழே வந்து 12 வாரங்கள் மட்டுமே வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து ஒரு பெண் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதாவது பேறுகாலத்திற்கு முன்பு 6 வாரங்கள் வந்து லீவில் இருக்கலாம், பேறுகாலத்திற்கு பிறகு 6 வாரங்கள் வந்து லீவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டம் வந்து இயற்றும்போது இருந்திருக்கு. இப்போது 2017 இந்த சட்டத்தை வந்து திருத்தி எழுதும்போது இதை எத்தனை வாரங்களாக மாற்றிருக்காங்கன்னா 28 வாரங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதாவது பேறுகாலத்திற்கு முன்பு 8 வாரங்கள் வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம், பேறுகாலத்திற்கு பின்பு 20 வாரங்கள் வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திருத்தி எழுதியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் தான். அந்த பெண் லெட்டர் எழுதி கொடுக்கும்பொழுது எவ்வளோ நாள் வந்து பேறுகாலத்திற்கு முன்பு வந்து அவங்க லீவ் எடுத்துக்க போகிறாங்க, பேறுகாலத்திற்கு பின்பு எவ்வளோ காலங்கள் வந்து அவங்க லீவ் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த லெட்டரில் அவங்க முன்னாடியே எழுதி கொடுத்துடணும். ஸோ இதுதான் இப்போ இருக்க சட்டத்தின் நிலைமை. 28 வாரங்கள் ஒரு பெண் வந்து தன்னுடைய மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை தன்னுடைய முழு சேலரியோட 28 வாரங்களுக்கு வந்து அனுபவிச்சுக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, 2 குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த 28 வாரங்கள் வந்து பொருந்தும். அதாவது ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கு மட்டுமே இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ன்றது 28 வாரங்கள் வந்து எடுத்துக்கலாம். 3வது குழந்தை ஒன்று பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்த சட்டம் 1961 மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அதுக்கு கீழே 12 வாரங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லீவை வந்து 3வது பிள்ளைக்கு எடுக்க முடியும். இந்த பேறுகால டைமில் எந்த ஒரு கம்பெனியும் அந்த பெண்ணை வந்து வேலை விட்டு நிப்பாட்டவே கூடாது, இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேறுகால டைம் அந்த ப்ரெக்னன்சியை காரணமாக சொல்லி ஒரு பெண்ணை வந்து கண்டிப்பாக வேலையை விட்டு நிப்பாட்ட முடியாது. அடுத்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி முடிஞ்சு குழந்தைய வந்து அந்த 28 வீக்ஸ் கழித்து
நம்ம திருப்பி ஒர்க்குக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது நம்ம குழந்தைய வந்து கூடயே கூப்பிட்டு வந்து நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய க்ரஷில் நம்ம வச்சு பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பெனிஃபிட்டும் இதுக்குள்ளே இருக்குது. அது கம்பெனி வந்து 50 நபர்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு க்ரஷ் இருக்கணும். அந்த க்ரஷில் நம்ம குழந்தைய வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி 4 இன்டர்வல்ஸ் நம்ம அந்த குழந்தைய போயிட்டு சந்தித்து நம்ம பேசிட்டு பார்த்துட்டு வரலாம். 15 மினிட்ஸ் டைம் ஒவ்வொரு பிரேக்குக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டமும் இங்கே நமக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு இல்னஸ் உடம்பு வந்து சரியில்லாத போயிடுச்சுன்ற பட்சத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா 1 மந்த் கூட லீவ் எடுத்துக்கலாம். பட் ப்ராப்பராக வந்து லெட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெண் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ எதிர்பாராத விதத்தில் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, கரு கலைந்து விட்டது, இப்படின்ற நிலைமையில் கூட பெண்கள் வந்து 6 வார காலங்களுக்கு அதே மாதிரி ப்ராப்பராக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்களுடைய மிஸ்கேரேஜுக்கும் 6 வார காலங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணாலும் 6 மாத காலங்களுக்கு லீவ் எடுத்துக்கலாம். இதுக்குமான பெனிஃபிட்டை கூட பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து அந்த கம்பெனிக்கிட்டேருந்து பெற முடியும். நான் பார்த்த ஒரு சில நபர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க நபர்கள் வந்து அந்த கடைசி நாளைக்கு டெலிவரி இருக்கும் இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அந்த லீவ் போட்டுட்டால் அவங்களுடைய சேலரி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கணும், நமக்கு நம்மளுடைய முழு மாத சம்பளத்தோடு நமக்கு லீவும் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. அது சட்டப்படி நமக்கு உரிமையான ஒரு விஷயம். கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு போவாங்க, அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி லீவ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னா உடனே வந்துடுவாங்க. அப்படிலாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு முழு மாத சம்பளத்தையும் கொடுத்து நம்மளை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 இந்த ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு லெட்டரை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரியான லீவ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கு முழு மாத சம்பளத்தோடு நம்ம லீவையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின் கீழ் வந்து ஒரு அடாப்டிவ் மதர் கூட வந்து லீவ் எடுத்துக்கலாங்க. சப்போஸ் ஒரு மதர் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து 3 மாத காலங்களே தான் ஆகுது, கை குழந்தை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுமே எப்போ ஒரு நார்மல் ஒரு மகப்பேறு அடைகிற ஒரு பெண் வந்து என்ன மாதிரியான ஒரு லீவை வந்து அவள் எடுப்பாலோ அதே மாதிரியான லீவை வந்து அடாப்டிவ் மதரும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஒன்லி திங் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து லெட்டர் வந்து கொடுக்கணும். அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்தில் வந்து வழிவகுத்திருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்கணும். மெடிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்கு கீழே பெண்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து அந்த கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்னு கூட ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கலாம். ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அங்கே ஒர்க் பண்ணுற பெண்கள் மட்டும்தான் இதை வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுற விமன்ஸ் கூட இந்த ஆக்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரியான மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒர்க் பண்ணும்போது அடுத்த 10 வாரங்களுக்கு அந்த பெண்ணுக்கு மிகவும் லைட்டான வெயிட்டை தூக்குற அளவுக்கு தான் வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டு கீழே சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் படி எந்த ஒரு பெண்ணுக்காவது ஹெவியான ஒர்க்கோ இல்லை வந்து ஹெவியான வெயிட்டை தூக்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. 10 வார காலங்களுக்கு அந்த பெண்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டு தூக்கக்கூடிய ஒர்க்கை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டு கீழே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டுக்கின் கீழே நம்ம இப்போது ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்கு கீழே லீவ் எடுக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் மெட்டர்னிட்டி உங்களுடைய அந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் உங்களுடைய மீதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் சொல்லக்கூடிய கேஸ் வந்து ஏர் இந்தியா வர்சஸ் நர்கேஷ் மிர்சா. இந்த கேஸ் வந்து 1981 நடந்த ஒரு கேஸு. இந்த கேஸ் படி அந்த பெண்ணை வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு கீழே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏஜ் லிமிட்டை வச்சு காரணம் காட்டி சொல்லுவாங்க. அந்த டைமில் 1961 இந்த சட்டம் ஏற்றும் பொழுது ஏஜ் லிமிட்டும் வந்து இந்த சட்டத்தின் கீழ் இருந்திருக்கு. இந்த ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்த
கேஸ் 1981 வந்திருக்கு. இந்த கேஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு பெண்ணுக்குமே ஏஜ் வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது. எலிஜிபிள் ஏஜாக இருக்கணும். 21 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு தெரியும் 18 இயர்ஸ்க்கு அண்டருக்கு வந்து இருக்கக்கூடாதுன்றது தெரியும். ஸோ அதுக்கு மேலே எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஆக்டுக்கின் கீழே வந்து அவங்க எலிஜிபிள் பர்சன் தான். எல்லாருமே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தின் கீழ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனை வந்து அந்த சட்டத்தின்லேருந்து எடுத்துட்டு எல்லாருமே எலிஜிபிள் பர்சன் தான், எல்லா பெண்களுமே எலிஜிபிள் பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 பற்றி நல்லா பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது கீழே வந்து ஒரு நபராவது பயன்பெற்றாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு வரேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை டெய்லி பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.